பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, என்னடி இது? ஒரே சீனியர்ஸா இருக்காங்க. அதோட அந்த மேனேஜர் மொட்டை மண்டை, டிஎல் சூர்யா எல்லாரும் இருக்காங்க. இவங்க கூட எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க? அதாண்டி வைஷு, எனக்கு ஒன்றும் புரியல. வெல், குட் மார்னிங் காய்ஸ். குட் மார்னிங் சார். யா, தேங்க் யூ சார். இவ்ளோ ஏர்லியரா வர சொல்லிருக்கீங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? யா மிஸ்டர் ராம்குமார், ஆன்கோயிங் யூகே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா கொஞ்சம் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும். அதுக்காக தான் இவ்ளோ ஏர்லியரா உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். மித்து, என்னடி யூகே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நம்மள எதுக்கடி வர சொல்லியிருக்காரு? அதான் வைஷு, ஒன்றும் புரியல. வெயிட் பண்ண பார்க்கலாம். ஓ ஓகே சார். சார் யூகே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா பேசணும்னு சொன்னதெல்லாம் ஓகே தான். பட் சீனியர்ஸ் கூட சேர்த்து வைஷ்ணவி, மித்ரா இவங்க 2 பேரும் ஜூனியர்ஸ். இவங்கள எதுக்காக சார் வர சொன்னீங்க? ரீசன் இல்லாம வர சொல்லியிருக்க மாட்டேன் மேனேஜர் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றதுக்காக தானே எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். ஓகே சார். வெல் காய்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் யூகே ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். பட் இப்போ எதுக்கு உங்க எல்லாரையும் அர்ஜென்ட்டா கூப்பிட்டுருக்கேன்னா, இன்னும் 2 டேஸ்ல அந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். வாட் சார், 2 டேஸ்ல ஹவ் இட் இஸ் பாசிபிள் சார்? பட் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க இன்னும் 1 வீக் டைம் இருக்கே சார். தென் எதுக்காக சார் 2 டேஸ்ல முடிக்கணும்னு சொல்றீங்க? யா சார், ஸ்டெல்லா இஸ் கரெக்ட். 1 வீக் இன்னும் டைம் இருக்கே சார். தென் எதுக்காக சார் 2 டேஸ்ல முடிக்கணும்னு சொல்றீங்க? எஸ், எனக்கு புரியுது. 1 வீக் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு டைம் இருக்கு. பட் கிளைண்ட்ஸ் இப்போ 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால 2 டேஸ்ல கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். வாட் சார், நீங்க சொல்றது ஓகே தான் சார். பட் 2 டேஸ்ல எப்படி சார் முடிக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். பட் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கே சார். யா மிஸ்டர் ராம்குமார், ஐ நோ 2 டேஸ்ல முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்காக தான் நான் சூர்யா டீம்லேருந்து வைஷ்ணவி, மித்ரா அண்ட் சூர்யா 3 பேரையும் உங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மித்து, என்னடி ஆதி சார் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு? வைஷு, கொஞ்சம் அமைதியா இருடி. வாட் சார், பட் தே ஆர் ஜூனியர்ஸ். அவங்கள வச்சுட்டு எப்படி சார் 2 டேஸ்ல ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும்? யா சார், ஜெசிகா இஸ் ரைட். தே ஆர் ஜூனியர்ஸ். ஸோ அவங்கள வச்சுட்டு எப்படி சார் 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை 2 டேஸ்ல முடிச்சு கொடுக்க முடியும்? அண்ட் சூர்யா கூட ஓகே, ஓரளவு சீனியர் தான். பட் வைஷ்ணவி அண்ட் மித்ரா ரியலி டோன்ட் நோ சார். அவங்கள வச்சுட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. யா சார், மேனேஜர் சார் சொல்ற மாதிரி 1 வீக்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னா ஜூனியர்ஸோட எப்படி சார்? சீனியர்ஸ்லேயே அதுவும் எங்க டீம்லேயே இன்னும் நல்ல எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க சார். அவங்கள வச்சு வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். வெல், எல்லாரும் பேசிட்டீங்களா? இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? 1 வீக்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 டேஸ்ல முடிச்சு கொடுக்கணும்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ ஐ நோ அபவுட் த காம்ப்ளிகேஷன்ஸ் டூ. ஸோ இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் இல்லை. 2 டேஸ்ல நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னா அஃப்கோர்ஸ் நல்லா எஃபிஷியன்டான கேண்டிடேட்ஸ் நமக்கு தேவை. ஸோ ஒன்லி ஐ சூஸ் மித்ரா, வைஷ்ணவி அண்ட் சூர்யா. ஸோ அவங்க 3 பேருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க. இவ்வளோ நாள் நான் அனலைஸ் பண்ணின வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இவங்க 3 பேர் தான் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நான் அவங்க 3 பேருமே உங்க டீம் ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். என்னடி ஆதி சார் என்னென்னமோ சொல்றாரு? இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் 2 டேஸ்ல முடிக்கிறதுக்கு நம்மள நம்பி சொல்லிட்டு இருக்காரு. கடவுளே, என்ன மித்து பண்றது? வைஷு, ரிலாக்ஸ் டி. ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். இப்போதைக்கு 2 டேஸ்ல ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா எஃபிஷியன்டான கேண்டிடேட்ஸ் தேவைப்படுறது உண்மைதான். பட் ஐ திங்க் மித்ரா, வைஷ்ணவி அவங்க 2 பேரும் எஃபிஷியன்டான கேண்டிடேட்ஸா இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை சார். பிகாஸ் அவங்க ஜூனியர்ஸ் அண்ட் இவ்வளோ பெரிய ஒர்க்கை அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சார். அதோட நம்ம இந்த ஒர்க்கை இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை எடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் சார். மேனேஜர் சார், ஐ நோ யாருக்கு இந்த ஒர்க்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அண்ட் யாருனால இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் மித்ரா அண்ட் வைஷ்ணவியை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக அவங்களால இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
சார் பட் மிஸ் ஸ்டெல்லா டிசிஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த டிசிஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் ஒர்க்கை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சூர்யா, மித்ரா அண்ட் வைஷ்ணவி, ஐ ஹோப் உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும். என்ன அப்படி தானே? யா சார், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். யா சார், ஷுர். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் சார். குட், ஓகே, ஃபைன். நீங்கள் எல்லாரும் உங்கள் ஒர்க்கை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ப்ராஜெக்டை 2 daysல முடிக்கணுங்கிறதுக்காக என்னோட பார்ட்டுமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். ஸோ ஐ ஹோப் ஆல் தி பெஸ்ட் டீம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே காய்ஸ், யூ மே கோ நவ். அண்ட் உங்கள் எல்லார் மேலுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தருவீங்கன்னு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். யூ மே கோ நவ். மித்து, என்னடி இது? அந்த யூகே ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் 1 week முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை இப்படி 2 daysல முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமில் நம்மளே வேற ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. மித்து, எனக்கு பயமாக இருக்குடி. நம்மளால முடிக்க முடியுமாடி? வைஷு, ரிலாக்ஸ் டி. இங்கே பாரு வைஷு, கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம் டி, சரியா? அதோட ஆதி சார் நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சு எல்லார்கிட்டையும் அவங்க மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காருடி. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காச்சும் நம்ம இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணும் வைஷு. ஸோ நீ பயப்படாத, சரியா? கண்டிப்பாக நம்மளால் முடியும். மித்து, எல்லாம் சரிதாண்டி. ஆனாலும் பயமாக இருக்குடி. ஏன்னா எல்லாரும் அவங்க சொல்கிற மாதிரி சீனியர்ஸாக இருக்காங்க. நம்ம ஜூனியர்டி, அதாண்டி ரொம்ப பயமாக இருக்குது. வைஷு, ரிலாக்ஸ் டி. முதல்ல இது பெரிய ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட், ஜூனியர், சீனியர், இது எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுப்போம், சரியா? அதோட ஹெல்ப்புக்கு சூர்யா இருக்காரு. அதோட அந்த ஹிட்லரும் எந்த ஹெல்ப்னாலும் எங்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. பின்ன என்ன வைஷு, நீ ஒன்றும் பயப்படாத. நம்மளால கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், ஓகேவா? மித்தும், ஒரு பக்கம் எல்லாரும் நம்மள ஜூனியர்னு ரொம்ப மட்டம் தட்டுறாங்கல்ல, அவங்களுக்காச்சும் நம்ம இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுக்கணும்டி. இதுதான் வைஷு. இந்த ஸ்பிரிட் இருந்தால் போதுண்டி, கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். சரி சரி, போ சீக்கிரம் போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி, அப்பதான் ஓரளவு முடிக்க முடியும், ஓகேவா? டைம் வேற சுத்தமா இல்ல வைஷு, சீக்கிரம் போ. மித்ரா, வைஷ்ணவி, கங்க்ராட்ஸ் யா. சூர்யா, எதுக்கு கங்க்ராட்ஸ்? ஹே வைஷ்ணவி, இது என்ன கேள்வி? யூகே ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு ஆஃபீஸ்க்கே தெரியும். அதுல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்க போறோம். ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சூர்யா, அண்ட் உங்களுக்கும் கங்க்ராட்ஸ். ஓகே மித்ரா அண்ட் வைஷ்ணவி, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இஃப் இன் கேஸ் நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னா நீங்க ஆதி சார் கிட்ட கேளுங்க. ஆதி சார் தான் எந்த டவுட்னாலும் கேட்க சொல்லியிருக்காங்களே. ஸோ ஓகே சூர்யா, நாங்க பாத்துக்கிறோம். ராம் சார், என்ன சார் நடக்குதுங்க? இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நம்ம டீம்ல எல்லாருமே சீனியர்ஸ். போயும் அந்த மித்ரா, வைஷ்ணவி 2 பேரும் ஜூனியர்ஸ். அவங்கள போய் நம்ம கூட ஜாயின் பண்ண சொல்லி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க சொல்றாங்க. என்ன சார் நடக்குதுங்க? ஆமாம் சார், இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை 1 weekல முடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் 2 daysல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் மித்ராவும் வைஷ்ணவி 2 பேருமே ஜூனியர்ஸ். இவங்களை வச்சுட்டு எப்படி சார் நம்மளால 2 daysல முடிக்க முடியும்? யா சார், ஜெசிகா அண்ட் ஸ்டெல்லா இஸ் கரெக்ட். ஜூனியர்ஸை வச்சுட்டு எப்படி சார் முடிக்க முடியும் இந்த ப்ராஜெக்டை? காய்ஸ், எனக்கு புரியுது. எனக்குமே மித்ரா அண்ட் வைஷ்ணவி 2 பேரையும் நம்ம டீம்ல வச்சு ஒர்க் பண்றதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. பட் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆதி சார் அங்கதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் நோ மோர் டிஸ்கஷன். தென் வேற வழி இல்லை, அவங்கள வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். சார், என்ன சார் இது? நீங்களே இப்படி சொல்றீங்க? ஐ திங்க் நீங்க இன்னொரு டைம் ஆதி சார் கிட்ட இது சரியா வராதுன்னு சொல்லுங்க சார். வாட் ஜெசிகா, ஆர் யூ ஜோக்கிங்? அகைன் ஆதி சார் கிட்ட போய் பேசணுமா? நோ வே ஜெசிகா, பிகாஸ் ஆதி சார் தான் அங்கேயே சொல்லிட்டாரு டிசிஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சுன்னு. இதுக்கப்புறம் பேசுறதுனால நோ யூஸ். அண்ட் ஆதி சார் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு டிசிஷன் மேக் பண்றாருன்னா கண்டிப்பா அதுல அனலைஸ் பண்ணாம பண்ண மாட்டாரு. அண்ட் அவர் மித்ரா அண்ட் வைஷ்ணவியை சூஸ் பண்ணினதுக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் மித்ரா, வைஷ்ணவி 2 பேரும் ஜூனியர்ஸ் தான், பட் ஒர்க் நல்லாவே பண்ணுவாங்க. அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். பார்க்கலாம், கண்டிப்பா முடிக்க முடியும்னு தோணுது. முடிச்சிடலாம். யூ டோன்ட் வரி காய்ஸ். சரி, ஓகே, நீங்க போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் டவுட் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஓகே சார். ச்சே, என்னடி ஜெசி, இந்த மொட்டத்தில் ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்னடானா எதுவுமே சொல்லாம ஆதி சார் மித்ராவையும் வைஷ்ணவியும் சூஸ் பண்ணதுல ஏதாச்சும் கண்டிப்பா காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ச்சே. ஆமா, பெருசா என்ன காரணம் இருக்க போகுது? அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சோ கண்டிப்பா இந்த பெரிய ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா அதுல மித்ராவோட பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதனாலதான் அவங்க 2 பேரையும் தேவை எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காரு. நம்மளும் பார்க்கலாமே அவங்க எப்படி இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு. ஜெசி, வெயிட், நம்மளே இந்த மித்ராவை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ பாரு, சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. வாட் ஸ்டெல்லா, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஜெசி, அந்த மித்ரா நம்ம கிட்ட பேசினதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சீனியருங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம நம்ம கிட்ட அன்னைக்கு அப்படி எல்லாம் பேசியிருப்பா. பேசினது மட்டும் இல்லாம ஆதி சார் கிட்ட என்னென்னமோ சொல்லி வத்தி வச்சு ஆதி சார் நம்மள வார்ன் பண்ணினதெல்லாம் மறந்துட்டியா ஜெசி? ஸ்டெல்லா, அதை எப்படி மறக்க முடியும்? இது வரைக்கும் ஆதி சார் யாரையுமே கூப்பிட்டு வார்ன் பண்ணினதே இல்லை. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் நம்மளை தான் கூப்பிட்டு வார்ன் பண்ணினாரு. அதோட போற வரவங்க எல்லாரும் நம்மளை எப்படி எல்லாம் பார்த்தாங்க. அதை எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியும்?
அதுக்கு தான் ஜெசி சொல்றேன், எலி தானா வந்து வலையில மாட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது. வாட்? ஐயோ ஜெசி, நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. நம்ம இத்தனை பேர் அவங்க ஜூனியர்ஸ், அவங்க இந்த ஒர்க்லாம் சரியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல கேட்காம ஆதி சார் தானே அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க கண்டிப்பா முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும் ஜெசி. வாட்? பட் how it is possible ஸ்டெல்லா? அதை நம்ம தான் யோசிக்கணும் ஜெசி. ஆதி சார் இவ்வளோ பேர் சொல்ல கேட்காம போயும் அந்த ஜூனியர்ஸ் 2 பேரையும் நம்ம டீம்ல சேர்த்தார்ல, அவரோட டிசிஷன் தப்புன்னு அவருக்கு நம்ம புரிய வைக்கணும். அதோட அந்த மித்ரா எவ்வளோ திமிர்த்தனமா நம்ம கிட்ட பேசினா, அவளோட திமிர்த்தனத்தை அடக்குற மாதிரி அவளாம் இந்த வேலைக்கு அன்ஃபிட்னு இந்த ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய், அதை நம்ம தான் அடிக்க போகிறோம். ஸ்டெல்லா, ஆர் யூ ஜோக்கிங்? இந்த இஷ்யூ எவ்வளவு பெருசாகும் தெரியுமா? அதோட 1 வீக் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டை 2 டேஸ்ல முடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவே பெரிய ரிஸ்க் தான். இதுல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண போய் அது ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வந்துட்டுனா என்ன பண்ணுவேன்? ஐயோ ஜெசி, எதுக்கு நீ பயப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்று சொல்லவா, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை 2 டேஸ்லாம் முடிக்கவே முடியாது. ஸோ ப்ராஜெக்ட் முடிக்க முடியாமல் போணுச்சுனாலும் கண்டிப்பாக நமக்கு டைம் இல்லை, அதனால தான் முடிக்க முடியலன்னு நம்ம அப்படி போய் சமாளிச்சுக்கலாம். அதனால நீ தேவையில்லாமல் பயப்படாத ஜெசி. நானும் பார்க்குறேன் அவளுங்க எப்படி தான் இந்த ஒர்க்கை முடிக்கிறாளுங்கன்னு. ஹே ஸ்டெல்லா, என்னடி சொல்ற? அப்ப நம்மளால 2 டேஸ்ல முடிக்க முடியாதா என்ன? ஜெசி, இது என்னடி கேள்வி? ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு 1 வீக்கே பத்தாது, இதில் 2 டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னா நோ வே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இதை முடிக்க முடியாது. ஸோ இதனால பெருசாக எந்த விதத்துலையும் பாதிப்பு வராது. அதனால நம்ம அவளை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். அதோட அவள் ஒரு ஜூனியர், அவளால் இந்த ஒர்க்லாம் கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. அவள் அதையும் மீறி ஏதாச்சும் ட்ரை பண்ணட்டுமே. அப்புறம் காட்டுறேன் இந்த ஸ்டெல்லா யாருன்னு. ஸ்டெல்லா, என்னடி வில்லி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? இந்த விஷயம் மட்டும் ஆதி சாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னே தெரியலடி. ஐயோ ஜெசி, என்னடி பேசுற? ஏதோ நம்ம 2 பேர் மட்டும் தான் டீம்ல இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. அதோட இந்த ஒர்க்கை முடிக்க முடியாம போனதுக்கு காரணம் மித்ராவும் வைஷ்ணவியும் தான். நாங்க சொல்ல கேட்காம நீங்க தான் டிசிஷன் எடுத்தீங்க. அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியலன்னு நம்ம அப்படியே ரூட்டை மாத்தி விட்டுறலாம், சரியா? அதனால பெருசா நமக்கு எந்த பாதிப்பும் வராதுடி, நீ பயப்படாத, சரியா? என்னமோ சொல்றேன். சரி வா ஸ்டெல்லா, கண்டிப்பா மித்ரா அண்ட் வைஷ்ணவியால எதுவும் பண்ண முடியாதானே? நோ வே ஜெசி, நோ வே. சீனியர்ஸ் நம்மளே கொஞ்சம் தடுமாறுவோம், அவங்க 2 பேரும் ஜூனியர்ஸ், கண்டிப்பா முடிக்க முடியாது. நீ வேணும்னா பாரு, 2 பேரும் மண்ணை தான் கவ போறாளுங்க. ஐ கெஸ் 90% அவங்களால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. மீதி இருக்க 10% அவங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சா நம்ம ட்ரை பண்ண ஃபிட்டா தானே. கிளம்பலாமாடி? இல்லடி வைஷு, இன்னும் ஒர்க் நிறைய இருக்குடி. ஓரளவு இப்போ முடிச்சிட்டனா காலையில வந்து பேலன்ஸ் பாத்துக்கலாம்டி. மித்து, எனக்கு புரியுதுடி. ஆனால் பாரு, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க மித்து. அதனால எதா இருந்தாலும் மார்னிங் வந்து பார்த்துக்கலாம், சரியா? ஐயோ ஆமாண்டி, என்னடி இவ்வளோ டைம் ஆயிடுச்சு? ஒர்க்கில் உட்காந்ததுலேருந்து டைம் பார்க்க கூட சுத்தமாக டைம் இல்லடி. வைஷு, நீ மறந்துட்டியாடி? லக்ஷ்மி அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம்ல. ஆமா மித்து, அதுக்கு தாண்டி சொல்றேன், கிளம்பலாமான்னு. இல்லடி வைஷு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்டி. இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்கு. முடிச்சிட்டேன்னா இது ஓரளவு கம்ப்ளீட். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வைஷு, நீ ஒன்று பண்றியா? பேசாம நீ கிளம்புறியா? நான் இதை முடிச்சிட்டு வரேன். என்னது மித்து? என்ன மித்து விளையாடுறியா நீ? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதை நீ எப்படியும் முடிக்க காட்டியும் ரொம்ப டைம் ஆயிடும். நீ எப்படி மித்து தனியா வருவ? அதெல்லாம் வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புவா, நம்ம கிளம்பலாம். ஐயோ வைஷு, ரொம்பலாம் லேட் பண்ண மாட்டேன்டி, சீக்கிரமா கிளம்பிடுறேன், சரியா? வைஷு, டாக்டர் இன்னைக்கு தாண்டி வராங்க. அதோட அப்பாயின்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். அதனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. தயவு செஞ்சு நீ இப்போ சீக்கிரம் கிளம்பி லக்ஷ்மி அம்மாவை கூப்பிட்டுட்டு போடி ப்ளீஸ். நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன மித்து இப்படி சொல்ற நீ? ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி. பாரு, மழை வேற வர மாதிரி இருக்கு. இதுல நீ எப்படி மித்து தனியா வருவ? அதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்புவா. எதா இருந்தாலும் நம்ம மார்னிங் பாத்துக்கலாம். வைஷு, நான் தான் சொல்றேன்லடி, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன்டி. இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தா போதும், நான் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீ ஒன்றும் பயப்படாதடி, சரியா? நான் சீக்கிரமாவே முடிச்சுட்டு கிளம்புறேன், ஓகே? என்ன மித்து இப்படி சொல்ற நீ? நீ எப்படி தனியா வருவ? வைஷு, நீ என்ன பத்தி கவலைப்படாதடி, நான் சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? வைஷு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்புடி. பாரு, டாக்டர் வரதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் லக்ஷ்மி அம்மாவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போ. சரி மித்து, இருந்தாலும் வைஷு, நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீ கிளம்புடி, ஓகேவா? நீ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகே? ஐயோ, என்ன மித்து நீ இப்படி சொல்ற? சரிடி, நான் கிளம்புறேன். மித்து, நீ ரொம்ப லேட் பண்ணிடாத ப்ளீஸ் டி. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு, சரியா? நீ கிளம்பும் போது எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகே? சரிடி, நான் மெசேஜ் பண்றேன், நீ கிளம்பு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். மித்ரா, இவன் என்ன இங்க பண்றா? டைம் எவ்வளவு ஆகுது? இவன் என்ன இன்னும் கிளம்பாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? மித்ரா, ஏ நீ என்னடி இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பல? என்ன டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா இல்லையா? ஐயோ ஆமா, டைம் என்ன இவ்வளோ ஆகிட்டு? கடவுளே. இல்ல, அது ஒர்க் முடிக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனதே நான் சுத்தமா கவனிக்கல. நீ என்ன பைத்தியமாடி? ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ இவ்வளவு நேரம் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. ஆமா, வைஷ்ணவி எங்க?
இல்லை வைஷு முன்னவே கிளம்பிட்டா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போகணுன்னு. அது ஒர்க் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நான் முடிச்சுட்டே கிளம்புறேனே. ஹே நீ என்ன பைத்தியமாடி, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? டைம் ரொம்ப ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா முடிச்சுட்டு கிளம்புற சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மித்ரா, டைம் ஏற்கனவே ரொம்ப ஆயிடுச்சு சரியா? அதோட வைஷ்ணவி இல்லைன்னு சொல்ற, நீ நீ எப்படி தனியா போவேன்? முதல்ல எந்திரி, டைம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் காலைல வந்து பாத்துக்கலாம், நீ முதல்ல கிளம்பு வா. ஐயோ என்ன இந்த ஹிட்லர் இவ்வளோ கோவப்படுறான்? அவன் சொல்ற மாதிரி டைம் ரொம்ப ஆகிடுச்சான். சரி ஓகே, மற்றதை மார்னிங் வந்து பார்த்துக்கலாம். ஹே என்னடி தூங்கிட்டு தாண்டி சொல்றேன், முதல்ல கிளம்புடி. சரி சரி ஷட் டவுன் பண்றேன் இருங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? ஹே நில்லுடி, இப்போ எங்க போற நீ? இது என்ன கேள்வி? இப்போ நீ தானே சொன்ன டைம் ஆயிடுச்சுன்னு, பின்ன நான் கிளம்ப வேணாமா? டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஹே நீ என்ன பைத்தியமாடி, டைம் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியுமாடி? இந்த டைம்ல தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மித்ரா, நீ தனியாலாம் போக வேணாம், வெயிட் பண்ணு, நானே உன்னை வந்து டிராப் பண்றேன். என்னது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். இங்க பாரு மித்ரா, சும்மா தேவையில்லாம விளையாடிட்டு இருக்காத சரியா? இங்க பாரு, டைம் ரொம்ப ஆகிடுச்சு, அதோட மழை வேற வர மாதிரி இருக்கு. சோ நான் சொல்றது ஒழுங்கா கேளு, ஒழுங்கா வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். ஓகே? என்ன இங்க பாரு, என்னால உன் கூட வர முடியாது சரியா? எனக்கு தனியா போய்க்க தெரியும். இங்க பாரு மித்ரா, தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. இங்க பாருடி, டைம் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியுமா? டைம் ரொம்ப ஆகிடுச்சு. இந்த டைம்ல போனா அது எப்படி சேஃபா இருக்கும்? நீ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையா உன் ஈகோ எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வா, நான் உன்னை பத்திரமா வீட்டுல போய் சேர்க்கிறேன். உன்னை கடிச்சு ஒண்ணு தின்ற மாட்டேன் சரியா? அதனால என்ன நம்பி நீ வா. ஓகே? ஹே என்னடி உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. இங்க பாரு மித்ரா, என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க. ஹே இந்த டைம்ல கேப் புக் பண்ணாலும் வரமாட்டாங்கடி யாரும், டைம் ரொம்ப ஆகிடுச்சுடி. அதோட ஆட்டோ டாக்ஸி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. இங்க பாரு மித்ரா, ஒழுங்கா நீ என் கூட வா, புரிஞ்சதா? இந்த ஹிட்லர் சொல்றதும் சரிதான், டைம் வேற ரொம்ப ஆகிடுச்சு. இந்த டைம்ல ஆட்டோ கேப் எதுவும் வரலைன்னா என்ன பண்றது? இவனை நம்பி போலாமா? ஹே என்னடி ஏதோ என்ன வில்லன் ரேஞ்சுக்கு பாத்துட்டு இருக்க. மேடம் உங்களை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், என்ன நம்பி நீங்க தாராளமா வரலாம் சரியா? சரி வா, டைம் ஆகுது, கிளம்பலாம். பண்ணி தான் பாரு, அப்புறம் இருக்குடா உனக்கு. சரி ஓகே போலாம். வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஹே நீ என்ன பைத்தியமாடி, வெளியில எவ்வளவு மழை பெய்யுதுன்னு தெரியுமா? இப்போ போய் வண்டியை நிறுத்த சொல்ற? அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா உட்காரு. ஐயோ ப்ளீஸ் வண்டியை நிறுத்தம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ சரி சரிடி, நிறுத்துறேன் இரு. இவன் என்ன அன்னைக்கு நம்ம ஜானு கிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு மழையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அப்போ இவளுக்கு உண்மையாவே மழை பிடிக்குமா? ஆனா இது எப்படி சுத்தமா என்னன்னே தெரியலையே. அது எப்படி அன்னைக்கு நம்ம கண்ணை மூடி யோசிச்சோம், அப்போ இதுதான் தோணுச்சு. அப்போ இவளுக்கு உண்மையாவே மழை பிடிக்குமா? ஐயோ டே ஆதி, அவளை பாருடா, மழையில இந்த நானே நினைச்சிட்டு இருக்கா. கடவுளே, உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிட்டா இவ என்ன பண்ணுவா? இவள மித்ரா மித்ரா, மழை எப்படி பெய்யுது? இதுல என்னடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? பாடி, உடம்பு சரியில்லாம போயிட போகுது. அது பரவாயில்ல, இருக்கட்டும், ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஐயோ இவ என்ன சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. அது சரி, சொல்ற பேச்சை கேட்டா இவதான் மித்ராவே இல்லையே. கடவுளே, இப்போ இப்போ என்ன பண்றது? ஹே மித்ரா, மழை ரொம்ப வருது, நீ ஆல்ரெடி ரொம்ப நனைஞ்சிட்டடி, தயவு செஞ்சு பாடி. முடியாது. ஐயோ ஹே, டைம் வேற ஆகுதுடி, பாடி ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம். இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. ஏண்டி சொல்ல சொல்ல கேட்காம மழையில அந்த ஆட்டம் போட்டுட்டு இப்போ எதுக்கு நீ நடுங்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? குளிருது, அதான் நடுங்கிட்டு இருக்க. இதெல்லாம் மழையில நனையறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மேடம். மழையில அவ்வளவு ஆட்டம் போட்ட அப்ப எல்லாம் குளிர்ல, இப்ப குளிர்தான் உனக்கு? ஐயோ மழையில நினைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அது தனி ஃபீலிங். அதெல்லாம் சொன்ன மாதிரி சிடுமூஞ்சிக்கு எங்கன்னு தெரிய போகுது. அது சரி, நான் சிடுமூஞ்சியா? ஏண்டி மழையில அவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு பின்ன எதுக்கு இப்ப குளிர்துன்னு நடுங்கிட்டு நிக்கிறா? ஐயோ சரி சரி, டிஃபரண்ட் நேரத்துக்கு தான் இதையே சொல்லி சொல்லி காட்ட போறேன். சரி வா போலாம், டைம் ஆகுது பாரு. ஓ டைம் ஆகுதுன்னு மேடம்க்கு இப்பதான் தெரியுதா? ஏண்டி ஒருத்தவன் அந்த கத்துறேன் டைம் ஆயிட்டுடி வாடி வாடின்னு அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட காதுலயே வாங்கல, இப்பதான் தெரியுது போல மேடம்க்கு. மேடம் கார் அங்க நிக்குது, மழை எப்படி பெய்யுதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சமாச்சும் மழை நின்னாதான் மேடம் நம்ம கார் கிட்டே போக முடியும். அது வரைக்கும் இங்கதான் நிக்கணும், நில்லுங்க. என்னது? ஐயோ எனக்கு ரொம்ப குளிருது. இதெல்லாம் அப்ப யோசிச்சு இருக்கணும், இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அட யாருடா இவன், வேற ஒருத்தவன். கடவுளே, என்ன இருக்க மழை இவ்வளவு ஃபாஸ்டா பெஞ்சிட்டு இருக்கு. கடவுளே, எப்போ நிக்குன்னு தெரியலையே. இவ வேற குளிருதுன்னு சொல்றா. தங்கத்தாமரை மகளே
தியாதி என்னடா பண்ண பாக்குற? மித்ரா அது சாரி. இல்ல அது என் மேல தான் தப்பு. சாரி. ஐயோ என் கண்ட்ரோல் வேற சுத்தமா போகுதே. தியாதி இல்ல இதுக்கு மேல இங்க நின்னா சரி வராது. மித்ரா இந்த கோட்டை போட்டுக்கோ. இல்ல அது வேண்டாம். மித்ரா சொல்றத கேளு, ரொம்ப குளிருதுன்னு சொன்னல, நீ போட்டுக்கோ. நான் அங்க வெயிட் பண்றேன். மழை நின்னோன்னு போயிடலாம், சரியா? நீ என்ன பைத்தியமா? எதுக்காக இப்படி மலையில போய் நிக்கிற? ஒழுங்கா உள்ள வந்து நில்லு. இவ வேற ஒருத்தி மனுஷனோட நிலைமை புரியாம பக்கத்துல நின்னா கண்டிப்பா ஏதாச்சும் நடந்துருண்டி, புரிஞ்சுக்கோ. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். இந்த ஹிட்லர் கொஞ்சம் நல்லவன் தான் போல இருக்கே. பாவம், அவனோட கோட்டை நம்ம கிட்ட கழட்டி கொடுத்துட்டு அவன் இப்படி குளூர்ல அதுவும் மலையில் நின்றுட்டு இருக்கான், பைத்திய மாதிரி. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். கடவுளே. ஐயோ இவளை பார்த்தா எனக்கு என்னென்னமோ ஆகுது. தயாதி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் அவ்வளவுதான்டா, அவன் உன்னை கேவலமா நினைச்சுப்பா. மித்ரா அது மழை நின்றுச்சு, காருக்கு போலாமா? போலாம். அப்புறம் அது வந்து அது நான் தெரியாம தான் ஹக் பண்ணிட்டேன், சாரி. எனக்கு தெரியும் வேணும்னு நீங்க ஹக் பண்ண வரலன்னு. நான் தப்பாலாம் நினைச்சுக்கல. சரி ஓகே போலாம், டைம் ஆகுதுல. இவ என்ன தப்பா நினைச்சுக்கலன்னு சொல்லிட்டு போறா. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமா? ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இருந்திருக்கலாமோ? ஐயோ டி ஆதி எதுக்குடா இப்படி கேவலமா யோசிக்கிற? கடவுளே டி ஏன்டா இப்படி இருக்க? நான் என்ன பண்றது? அவ பக்கத்துல இருந்தா என் கண்ட்ரோல் தான் என்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா என்னென்னமோ ஆகியிருந்திருக்கும்டா சாமி. லூசு, டைம் ஆகுது பாரு, வா. எதுக்கு நான் அங்கே நின்னுட்டு இருக்க? வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மகேஸ்வரி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காமல் மகேஸ்வரி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உங்கள் யாருக்காச்சும் விஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லிடுங்க. எதனாலனா நான் முன்னாடியே வந்து வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுங்கன்னு சொல்லி என்னால் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் கோச்சிக்காமல் விஷ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் 2 நாளைக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 1 நாளைக்கு முன்னாடியாச்சும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.